ஒருவரின் மனதில் இந்த மாற்றம் உருவாகும்போது அதை வெளியில் இருப்பவர்கள் உடனடியாக கவனிக்க மாட்டார்கள். முன்பு இருந்த அதே இடத்தில் இருப்பார்கள், அதே மனிதர்களுடன் பழகுவார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு தெளிவு உருவாகி இருக்கும். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை விட்டு விலக வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். பலர் நினைப்பது போல ஒருவர் எல்லாவற்றையும் தாங்குவது அவருக்கு வழி தெரியாததால் அல்ல. சில நேரங்களில் அவர் உறவை மதிப்பதால், அந்த மனிதரின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதால் உடனடியாக எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பார். ஒரு மனிதரின் நல்ல பக்கத்தை பார்த்தவர்கள் அவருடைய ஒரு தவறுக்காக அவரை உடனே ஒதுக்க மாட்டார்கள். அதனால்தான் சிலர் நீண்ட காலம் பொறுமையாக இருப்பார்கள். ஆனால் அந்த பொறுமையை ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டால் அந்த மனிதரின் எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு கட்டத்தில் அவர்கள் மற்றவர்களிடம் விளக்கம் கேட்பதை நிறுத்திவிடுவார்கள். ஏனென்றால் சில விஷயங்களுக்கு வார்த்தைகளால் பதில் கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருவர் உண்மையில் நம்மை புரிந்து கொள்ள விரும்பினால் நாம் சொல்லும் முன்பே சில விஷயங்களை கவனிப்பார். ஆனால் தொடர்ந்து சொல்லியும் புரிய வைக்க முயற்சி செய்தும் எந்த மாற்றமும் இல்லாத போது மீண்டும் அதையே செய்வதில் அர்த்தமில்லை என்று தோன்றும். அதிகம் தாங்கிய மனிதர்களிடம் ஒரு தனி மாற்றம் இருக்கும். அவர்கள் முன்பு போல எல்லாவற்றிற்கும் எதிர்வினை காட்ட மாட்டார்கள். சில விஷயங்கள் நடந்தாலும் அமைதியாக கடந்து செல்வார்கள். இதை பார்த்து சிலர் இவருக்கு இப்போது அக்கறை இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அக்கறை இல்லாமல் போனதால் அல்ல, அதிகமாக யோசித்து அதிகமாக முயற்சி செய்து இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்ததால் அந்த அமைதி உருவாகும். ஒருவர் எடுக்கும் முடிவு பல நேரங்களில் மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றலாம். ஏனென்றால் அவர்கள் பார்த்தது அந்த கடைசி தருணத்தை மட்டுமே. ஆனால் அந்த முடிவுக்கு முன் நடந்த பல நிகழ்வுகளை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். ஒரு நாள் நடந்த சம்பவம் ஒருவரை மாற்றுவதில்லை. பல நாட்களாக சேர்ந்து வந்த அனுபவங்கள் தான் ஒருவருடைய பார்வையை மாற்றும். சில மனிதர்கள் கடைசி வரை மற்றவர்களிடம் குறை சொல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு நடந்ததை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள விருப்பம் இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் யாரையும் தவறாக காட்டுவது அல்ல. அவர்கள் விரும்புவது தங்களுடைய மனதிற்கு தேவையான ஒரு முடிவை எடுப்பது மட்டுமே. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு புரியாத முடிவுகளும் ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்த உதவும் முடிவுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தாங்கிய பிறகு ஒருவர் எடுக்கும் முடிவு எப்போதும் ஒரு உறவை முடிப்பதாக மட்டும் இருக்காது. சில நேரங்களில் அது தன்னுடைய முன்னுரிமைகளை மாற்றிக்கொள்வதாக இருக்கும். முன்பு மற்றவர்களின் தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் இனி தன்னுடைய தேவைகளையும் கவனிக்க ஆரம்பிப்பார். முன்பு எல்லோரையும் திருப்திப்படுத்த முயன்றவர் இனி தன்னுடைய மனநிலைக்கும் மதிப்பு கொடுப்பார். ஒரு மனிதர் மாறும்போது அவரை பழையபடி மாற்ற முயற்சி செய்வதை விட அவர் ஏன் மாறினார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நல்ல மனிதர்கள் எளிதாக மாறமாட்டார்கள். அவர்கள் மாறுவதற்கு முன் பல விஷயங்களை யோசித்திருப்பார்கள், பல வாய்ப்புகளை கொடுத்திருப்பார்கள், பல உணர்வுகளை மறைத்திருப்பார்கள். சில முடிவுகள் கோபத்தில் எடுக்கப்படுவதில்லை, தெளிவான சிந்தனைக்கு பிறகு எடுக்கப்படுகின்றன. ஒருவர் அமைதியாக ஒரு விஷயத்தை விட்டு விலகுகிறார் என்றால் அவர் தோற்றுவிட்டார் என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் தொடர்ந்து போராடுவதற்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் துணிவு அவருக்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம். ஒருவரை இழக்கும் முன்பு அவர்களின் மதிப்பை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் எப்போதும் அதே நிலையில் இருப்பார் என்று நினைக்கக்கூடாது. மனிதர்களுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த முடிவு மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அதை எடுத்தவருக்கு அது நீண்ட நாட்களாக தேடிய ஒரு அமைதியாக இருக்கும். ஒருவர் ஒரு முடிவை எடுத்த பிறகு வெளியில் இருப்பவர்களுக்கு அவர் மாறிவிட்டது போல தோன்றலாம். நேற்று வரை ஒரு விஷயத்திற்காக அதிகமாக முயற்சி செய்தவர் இன்று அதை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பார். ஒவ்வொரு செயலையும் கவனித்தவர் இன்று அதில் எந்த ஆர்வமும் இல்லாதது போல இருப்பார். ஆனால் இந்த மாற்றம் ஒரு நாளில் உருவானது அல்ல. நீண்ட நாட்களாக மனதிற்குள் நடந்த புரிதலின் விளைவாக அது உருவாகிறது. சில நேரங்களில் ஒருவர் விலகுவது அவருக்கு அந்த மனிதர் மீது அன்பு இல்லை என்பதற்காக அல்ல. மாறாக அந்த உறவில் இருந்தபோது தன்னுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்த பிறகுதான். ஒருவர் மற்றவர்களை நேசிக்கலாம், அவர்களை மதிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலும் சமநிலை தேவை என்பதை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களை புரிந்து கொள்வது முக்கியம் என்றால்
தன்னுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்வது அதைவிட முக்கியம். எல்லாவற்றையும் தாங்கிய ஒருவர் ஒரு முடிவை எடுக்கும்போது அவர் முதலில் இழப்பது அந்த மனிதரை அல்ல, அவர் முதலில் விட்டுவிடுவது பழைய எதிர்பார்ப்புகளை. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும், ஒரு நாள் அவர் புரிந்து கொள்வார், ஒரு நாள் இந்த நிலை மாறும் என்ற எண்ணங்களை தான் முதலில் கடந்து வருகிறார். அந்த எதிர்பார்ப்புகள் குறைந்த பிறகுதான் அவர் தெளிவான முடிவை எடுக்க முடிகிறது. பலர் ஒரு மனிதர் விலகிய பிறகுதான் அவருடைய மதிப்பை உணர்கிறார்கள். முன்பு சாதாரணமாக தெரிந்த அவருடைய முயற்சிகள், அக்கறைகள், சிறிய கவனிப்புகள் எல்லாம் பின்னர் நினைவுக்கு வருகிறது. ஆனால் சில உண்மைகள் தாமதமாக புரிந்தாலும் அந்த நேரத்தில் பழைய நிலைக்கு திரும்புவது எப்போதும் சாத்தியமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு மனிதரின் எண்ணம் மாறும்போது அது அவருடைய அனுபவங்களின் அடிப்படையில் மாறுகிறது. பக்குவம் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வது மட்டுமல்ல, எப்போது பொறுமையாக இருக்க வேண்டும், எப்போது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதும் பக்குவம்தான். சில நேரங்களில் தொடர்ந்து இருப்பது துணிவு அல்ல, சரியான நேரத்தில் விலகுவதும் ஒரு துணிவான முடிவாக இருக்கும். ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்வது மற்றவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டதால், முன்பு கிடைக்காத புரிதலை தன்னிடமிருந்து பெற ஆரம்பிப்பதால். முன்பு மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடியவர் இப்போது தன்னுடைய மதிப்பை தானே உணர ஆரம்பிப்பதால். ஒரு மனிதரை இழப்பது சில நேரங்களில் வலியாக இருக்கலாம், ஆனால் தன்னை இழந்து கொண்டிருப்பதை உணர்வது அதைவிட பெரிய வலி. அதனால்தான் சிலர் ஒரு கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள், மற்றவர்களை வெறுப்பதால் அல்ல, தன்னுடைய மனதிற்கு தேவையான இடத்தை கொடுப்பதற்காக. நம்மை உண்மையாக மதிக்கும் மனிதர்களை நாம் ஒருபோதும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் எப்போதும் அதே இடத்தில் இருப்பார் என்று உறுதியில்லை. அவர் ஒரு நாள் தன்னுடைய முடிவை எடுப்பார். அந்த முடிவு மற்றவர்களுக்கு திடீர் மாற்றமாக தெரிந்தாலும் அவருக்கு அது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தெளிவான தருணமாக இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் விலகும் முன் பல முறை யோசிப்பார். ஒரு முடிவை எடுக்கும் முன் பல விஷயங்களை தன்னுள் கடந்து வருவார். அதனால் ஒருவரின் அமைதியை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில அமைதிக்கு பின்னால் சொல்ல முடியாத பல அனுபவங்களும் நீண்ட நாட்களாக தேடிய ஒரு முடிவும் இருக்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.